முதலாவதாக திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதி துவங்க இருக்கிற சகோதரர் முஜாஹிதுல் இஸ்லாம் உமரி அவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي أَنْ أَقُولَ مَا لَيْسَ لِي بِحَقٍّ إِن كُنتُ قُلْتُهُ فَقَدْ عَلِمْتَهُ تعلم ما في نفسي ولا أعلم ما في نفسك إنك أنت علام الغيوب ما قلت لهم إلا ما أمرتني به أن اعبدوا الله ربي وربكم وكنت عليهم شهيدا ما دمت فيهم فلما توفيتني كنت أنت الرقيب عليهم وأنت على كل شيء شهيد إن تعذبهم فإنهم عبادك وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْغَفُورُ الرَّحِيمُ قَالَ اللَّهُ هَذَا يَوْمُ يَنفَعُ الصَّادِقِينَ صِدْقُهُمْ لَهُمْ جَنَّاتٌ تَجْرِي مِنْ تَحْتِهَا الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم لله ملك السماوات والأرض وما فيهن وهو على كل شيء قدير. السلام عليكم. ஓதப்பட்ட இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தினை தமிழ் மொழிபெயர்ப்பினை இளந்தமிழர் இர்ஃபான் சகோதரவங்க அது சம்பந்தமாக அவங்களுக்கு செய்தி எடுத்து சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் மாயிதா 5வது அத்தியாயம் 116 வசனத்திலிருந்து 120வது வசனம் வரை. அல்லாஹ் மறுமை நாளில் ஈசாவை நோக்கி, மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹ்வுடன் என்னையும் என் தாயையும் இரு கடவுள்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மனிதர்களை நோக்கி நீர் கூறினீரா என்று கேட்பான் என்பதையும் ஞாபகமூட்டுவீராக. அதற்கு அவர் கூறுவார், நீ மிக பரிசுத்தமானவன். எனக்கு ஒரு சிறிதும் தகாததை நான் ஒருபோதும் கூற மாட்டேன். அவ்வாறு நான் கூறியிருந்தால் நிச்சயமாக நீ அதை அறிந்திருப்பாயே. என் உள்ளத்தில் உள்ளதை நீ நன்கறிவாய், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீதான் மறைவானவை அனைத்தையும் நன்கறிபவன். நீ எனக்கு ஏவியபடியே நான் அவர்களை நோக்கி, நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள் என்றுதான் கூறினேன் தவிர வேறொன்றையும் ஒருபோதும் நான் கூறவில்லை. நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்களின் செயலை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீதான் அவர்களை கவனித்தவனாக இருந்தாய். அனைத்திற்கும் நீயே சாட்சி. அவர்களை நீ வேதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் உன் அடியார்களே. உன் அடியார்களை உன் இஷ்டப்படி செய்ய உனக்கு உரிமை உண்டு. அவர்களை நீ மன்னித்து விட்டாலோ அதை தடை செய்ய எவராலும் முடியாது. ஏனென்றால் நிச்சயமாக நீதான் அனைவரையும் மிகைத்தவன், மிக்க ஞானமுடையவன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ், உண்மை சொல்லும் சத்தியவான்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்கக்கூடிய நாள் இதுதான். தொடர்ந்து நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களும் அவர்களுக்கு உண்டு. அதில் அவர்கள் என்றென்றுமே தங்கிவிடுவார்கள் என்று கூறுவான். அந்நாளில் அவர்களை பற்றி அல்லாஹ்வும் மகிழ்ச்சி அடைவான், அவர்களும் அவனை பற்றி மகிழ்ச்சி அடைவார்கள். இது மிக்க மகத்தான பெரும் பாக்கியமாகும். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும்
இவற்றில் உள்ள அனைத்தின் ஆட்சி அல்லாஹ்வுக்குரியதே. அவன் இவை அனைத்தின் மீதும் மிக்க பேராற்றல் உடையவன்.